கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இவர்களின் திருமணம் காவேரிப்பட்டினம் சேலம் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற இருந்தது. திருமணத்திற்கு முதல் நாளான 26ஆம் தேதி மாலை அந்த மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்தது. அப்போது இரு வீட்டாரின் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தனர். இந்த நிலையில் அன்று இரவு 10 மணி அளவில் மணமகனின் நண்பர்கள் சிலர் மது போதையில் மண்டபத்திற்கு வந்து நடனமாடியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த மணமகனை நடனமாட அழைத்துள்ளனர். மணமகனும் உற்சாகத்தில் நடனமாடியதாக கூறப்படுகிறது. இதோடு விடாத மணமகனின் நண்பர்கள் மணமகளையும் நடனமாட அழைத்துள்ளனர். இதுபோன்று நடனமாடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை என மணப்பெண் கூறியுள்ளார். அதே சமயம் பெண்ணின் உறவினர்களும் எங்கள் வீட்டு பெண்ணை நடனமாட சொல்வது தவறு என கூறியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பெண் வீட்டாரை மணமகன் வீட்டார் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணப்பெண், திருமணத்திற்கு முன்பே இப்படி நடந்து கொள்கிறீர்கள், இவரை திருமணம் செய்து கொண்டால் எனது வாழ்க்கை என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பியது மட்டுமின்றி திருமணத்தையும் நிறுத்தியுள்ளார். இதனால் திருமண நிகழ்வு வரவேற்புடன் முடிந்தது. இதனை அடுத்து மண்டபத்தில் கட்டப்பட்டிருந்த பேனர்கள், அலங்கார வளைவுகள் போன்றவை அவசரமாக இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. மதுபோதையில் நடனமாட கூறியதால் கடுப்பான மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.